முகமூடி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கவிதை. சார்லட் வட கரோலினா வசித்து வரும் இவர் தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அம்புலிக்கு அப்பால் என்ற கவிதை தொகுப்பை தமிழுக்கு தந்திருப்பவர். பேரவையினுடைய அருவி இதழில் அட்லாண்டாவிலிருந்து வெளிவரும் வள்ளிசை சிறகுகள் போன்ற மின்னிதழில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இலக்கியத்திற்கான மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் 80வது பிறந்த நாளின் போது விருதினை பெற்றவர். பச்சை மண்ணு என்ற தலைப்பில் தொடர்ந்து எழுதி வருகிறார். பச்சை மண்ணு தன்னுடைய முகமூடியை பதிவு செய்கிறார். செஞ்சுடரின் ஒளியாக அகிலமெங்கும் நிறைபவளே, விண் தோன்றா அமுதமாகி மண்பதைக்கு அருள்பவளே, மூத்தவளே, முதல் பொருளே, மூப்பில்லா முழுமதியே, கற்கண்டே, கனிச்சுவையே, கன்றாத பொற்குவையே, நான் மாடக் கூடலிலே முச்சங்கம் கண்டவளே, தேன் தமிழே, நின் தாள் பணிந்தேன், என் நாவிலே நடம் புரிவாயே. 6ஆம் திணை இந்த அமெரிக்க பெருநிலத்தில் பூங்கா மாநிலத்தின் புகழ்வாய்ந்த கவியரங்கில் திரைவானின் விடிவெள்ளி, தேன் செந்தும் கவிநதி, கம்பனின் இனம் இவள், கரையில்லா தமிழ் கடல் இவள், நவீன உமையிவள், தமிழ் அன்னையின் இடப்பாகத்தவள். கவியரங்க தலைமை இது 2ஆம் முறையாகும். இவர் தமிழ் 1ஆம் தரமாகும். கவிஞர் உமாதேவிக்கு என் இனிய தமிழ் வணக்கம். பைந்தமிழ்ச் சோலையில் யாத்த தமிழமுதை அள்ளிப் பருகிட அவை சேர்ந்த அனைவருக்கும் கவி கிள்ளித் தருவேன், கரவொலி அளிப்பீர். விலையில்லாதது வாழ்த்தொழி, எனவே தடையின்றி தாராளமாய் தருவீர். மனவெளி பயணத்தில் முகமூடி என்பதே எனக்கான தலைப்பு. எல்லையற்ற எண்ணப் பெருவெளியில் இரவும் பகலுமற்ற பொழுதில் காலத்தின் கரம் தீண்டா ரகசிய நிலவரையில் ஆசைகளும் நினைவுகளும் ஆர்ப்பரிக்கும் நியூரான் ஆழியில் எண்ணங்களின் ஊடே வேக கட்டுப்பாடுகளற்ற மனப்புறவியல் பயணம் என்பது இருமுனைகளை கொண்ட வாளினை கையாண்டு கொண்டே இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இடையே ஊசலாடும் கயிற்றின் மேல் நடப்பதற்கு ஒப்பானது. உரிக்க உரிக்க உதிரும் மன அடுக்குகளில் கண்டெடுத்த முகமூடிகள், மனவெளிச்சாளரத்தின் வெளிச்சப்பாதையை மறைக்கும் திரைகள். திரைகளை விலக்கிய பொழுதில் மனதோடு உறவாடிய மௌன சித்திரங்களின் மெல்லுணர்வுகள் இதோ உங்களுக்காக. அன்பே அமுதே ஆருரே என்பர், கனிவாய் பேசி காதலை விற்பர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி திரும்பிய கணத்தில் தீமைகள் செய்வர். உறவென்ற பெயரில் பொய் அன்பே முகமூடி. வேதமை கலைந்தே புதுயுகம் படைப்போம், மாசில்லா மான தலைமையை தருவோம். இனிக்க பேசும் இருள் குணத்தோர்க்கே அரியாசனம் தந்து அறத்தினை கொள்வோம். அரசியல் பிழைத்தோர்க்கு அரிதாரமே முகமூடி. மனிதம் என்றால் மகாத்மா என்பர், மறந்தும் உண்மையின் பக்கம் நில்லார். தருமம் வாழ்கவென உறக்கச் சொல்லி ஆபத்தில் உதவாது சுயம் காத்துக் கொள்வார். பொய்யின் புதல்வர்களுக்கு சொற்களே முகமூடி. வீணரை விட அரவு என்போம், தீயவரை புல்லனரி என்போம், கயவரை கருப்பாடு என்போம், பாதகரை வல்லூறு என்போம். மனிதனின் கீழ்மைக்கு மரபியலே முகமூடி. மரத்தை வெட்டி பல சிலுவைகள் செய்தோம், மனிதர்கள் கோடி அந்தோ ஒரு தேவனை காணோம். ஆசையாய் புத்தர் சிலையினை பெற்றே ஞானத்தின் வேர்களில் அமிலத்தை விட்டோம். சாரங்கள் தோற்கும் இடத்தில் சடங்குகளே முகமூடி. வாழ்தல் என்போம், வழக்கம் என்போம், வையகம் வியந்தோத மாவாதகம் செய்வோம். பிறந்தது முதலாய் பலமுகம் தரித்தே சொந்த முகத்தை சடுதியில் தொலைப்போம். பொதுநலத்தின் சிறகொடிக்கும் தன்னலமே முகமூடி. வசதிகள் பெற்று நிலைப்பது வேண்டும், வரைமுறையில்லா அதிகாரம் வேண்டும். தீக்கனி உண்ணும் விட்டிலை போல தன்னை தோற்பினும் பெயர் பெற வேண்டும். தனித்துவத்தின் வேரருக்கும் தயக்கங்களே முகமூடி. ஆதியிலே வந்த மொழி அருந்தமிழை பின்தள்ளி பாதியிலே வந்ததெல்லாம் தெய்வ மொழி என்றேகி செம்மொழியின் இலக்கணமாய் பொலிகின்ற சித்திரமே வண்ணமையில் உன் மனப்பை தள்ளி வான்கோழியை வியப்பதுவோ. மின்னுவதெல்லாம் பொன்னையேனும் மாயையே முகமூடி. வானம் ஒளியின் முகமூடி, நீர் நிலத்தின் முகமூடி, புகை தீயின் முகமூடி.
நிலா கதிரவனின் முகமூடி, பகல் நட்சத்திரங்களின் முகமூடி, இயற்கையின் பேரழகிற்கு உரக்கண்களே முகமூடி, ஆசை தீமையின் முதல்வரி, புன்னகை துரோகத்தின் முகவரி, கனவு ஏமாற்றத்தின் மறுமுகம், கர்வம் தீராத மதுக்குடம், மனிதன் மதம் கொண்ட வாரணம், சகுனியின் சூழ்ச்சியில் பகடைகளே முகமூடி, சமூகம் சுட்டும் வரைமுறை, அரசியல் வகுத்த நடைமுறை, சாதி மதபேத அடக்குமுறை, மெலியோரை முடக்கிய வன்முறை, கூறிய உள்ளம் அடக்கி நடைமுறை வழக்கம் என்றே சமுதாய முகமூடி கண்டேன். நெற்றிக் கண்களுக்கு நடுங்கும் நெஞ்சங்களே முகமூடி என்றது. வாழ்க்கை நாடக மேடை, பாத்திரம் நாம் அதில் என்றால் விடை பெறும் நேரமாவது வேடம் கலைத்தல் முறையே. கல்லறையில் தூங்கும் ஒருவன் உண்மையில் தான் மறைந்தானா, இல்லை காணலில் தோன்றும் நீர்தானா? மனத்தின் உண்மை அகத்தில் மறையாது ஒளிர வழி பிறந்தால் முகமூடி அணியா உலகம் ஒரு நாள் சாத்தியமாகும். வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. வணக்கம். எல்லையற்ற எண்ண பெருவெளியில் இரு முனைகளை கொண்ட வாளினை இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இடையே உரிக்க உரிக்க உதிரும் மன அடுக்குகளில் அடுக்கப்பட்ட முகமூடிகளை தன் கவிதையால் கிழித்துவிட்டு சென்ற கவிஞர் ரம்யாவுக்கு நன்றி. அடுத்ததாக